வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். நம்ம இப்போ என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா மோர் குழம்பு பண்ண போகிறோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெயாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓமம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கும் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் பெருங்காயம், சும்மா கொஞ்சம் போதும், ரொம்பலாம் வேண்டாம். இது சும்மா ஒரு ஷார்ட் பண்ணிவிட்டு இதிலே மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்க தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. முடிஞ்சிருச்சு, மோர் குழம்பு ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இப்போ நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுது.